ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேஜி சமையல். இன்னைக்கு நம்ம ஜேஜி சமையல் சேனலில் தாளிக்கிறதுக்கு நம்ம டெய்லி யூஸ் பண்ணுற கருவேப்பிலையை வச்சு ஒரு அட்டகாசமான கருவேப்பிலை சாதம் எப்படி செய்யறதுன்னா இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். கருவேப்பிலையில் இருக்கிற நன்மைகள் தெரிஞ்சால் கண்டிப்பாக நீங்களே ஆச்சரியப்படுவீங்க ஃப்ரெண்ட்ஸ். அந்த அளவுக்கு அவ்வளோ நன்மைகள் கருவேப்பிலையில் இருக்குது. அந்த நன்மைகள் என்னென்னு இந்த வீடியோ லாஸ்ட்டில் நான் உங்களுக்கு சொல்கிறேன் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கருவேப்பிலை சாதம் எப்படி செய்கிறதுன்னு இந்த வீடியோவில் பார்த்து தெரிஞ்சுக்கலாமா? வீடியோக்கு போகிறதுக்கு முன்னாடி நம்ம ஜிஜி சமையல் சேனலை புதுசாக பார்க்குறவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலை சாதம் செய்யறதுக்கு முதல்ல கருவேப்பிலைய கழுவி காய வச்சு எடுத்துக்கோங்க. 2 கையளவு கருவேப்பிலைய ஒரு பாத்திரத்துல சேர்த்துக்கிறேன். இத லோ ஃப்ளேம்ல வச்சு மிதமான சூடுல வறுத்துக்கலாம். கருவேப்பிலையில இருக்கிற ஈரப்பதம் போய் பவுடர் பண்றதுக்கான பக்குவம் வர்ற வரைக்கும் இதை வறுத்துக்கலாம். இதோட கலர் ரொம்ப சேஞ்ச் ஆகுற வரைக்கும் வறுக்க கூடாது, அப்புறம் கருவேப்பிலையோட வாசம் போயிடும். இங்க பாருங்க, இந்த மாதிரி கருவேப்பிலை நொறுங்குனா அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ இதை ஆற வச்சிருங்க. இதுக்கப்புறமா 1 ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு 1/2 டீஸ்பூன் கடலைப்பருப்பு, 1/2 டீஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து பொன்னிறமா வர்ற வரைக்கும் வறுத்துக்கலாம். இப்போ அடுப்பை லோ ஃப்ளேம்ல வச்சுட்டு 1/2 டீஸ்பூன் மிளகு, 5 வத்தல் சேர்த்துக்கோங்க. இதை உங்க காரத்துக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. இப்போ 1 டீஸ்பூன் சீரகம், இந்த அளவு கொஞ்சம் புளி சேர்த்து வதக்கிக்கோங்க. புளி சேர்த்து செய்யறப்போ கருவேப்பிலை சாதம் இன்னும் நல்லா டேஸ்டா வரும். கடலைப்பருப்பும் உளுத்தம் பருப்பும் நல்லா கோல்டன் ப்ரௌன் கலர் வந்து எல்லாமே நல்லா வறுபட்டதும் அடுப்பா ஆஃப் பண்ணிட்டு இதை ஆற விட்டுருங்க. இது நல்லா ஆறுனதும் ஒரு மிக்ஸி ஜார்ல இதை சேர்த்துட்டு கொரகொரப்பா அரைச்சி எடுத்துக்கலாம். இந்த மாதிரி அரைச்சி எடுத்திருக்கேன். இதோட நம்ம வறுத்து வச்ச கருவேப்பிலையும் சேர்த்து அரைச்சுக்கோங்க. ரொம்ப நைஸா அரைக்காம இந்த மாதிரி கொஞ்சம் கொரகொரப்பா அரைச்சுக்கோங்க. இதை ஒரு ஏர்டைட் கண்டெய்னர்ல போட்டு ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணி வச்சிங்கன்னா 2 வாரம் வரைக்கும் இதை யூஸ் பண்ணிக்கலாம். வேணுங்கிறப்போ சாதம் மட்டும் நீங்க செஞ்சு வச்சுட்டு இந்த பொடி சேர்த்து தாளிச்சிட்டிங்கன்னா கருவேப்பிலை சாதம் ஈஸியா ரெடி ஆயிரும். 1 கப் அளவு சாதம் எடுத்து வச்சிருக்கேன். சாதம் செஞ்சு வச்சதும் ஒரு தட்டில் எடுத்து வச்சு ஆற விட்டுருங்க. அப்போதான் சாதம் நல்லா உதிரி உதிரியா வரும். சாதம் நல்லா உதிரி உதிரியா இருந்தாதான் வெரைட்டி ரைஸ் செய்யறதுக்கெல்லாம் ரொம்பவே நல்லா இருக்கும். அதோட சாதத்தை கிளறப்போ சாதம் குழையாமலும் உடையாமலும் இருக்கும். இப்போ ஒரு பாத்திரத்துல 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நல்லெண்ணெய் சேர்த்துட்டு ஆயில் ஹீட் ஆனதும் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு பொரிஞ்சதும் 1 டேபிள் ஸ்பூன் கடலைப்பருப்பு, 1 டேபிள் ஸ்பூன் உளுத்தம் பருப்பு சேர்த்து பொன்னிறமாகிற வரை வதக்கிக்கோங்க. இதோட 1/2 டேபிள் ஸ்பூன் நிலக்கடலை பருப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ ஒரு கொத்து கருவேப்பிலை சேர்த்துட்டு முந்திரி பருப்பும் சேர்த்துக்கிறேன். முந்திரி பருப்பு ஆப்ஷனல் தான். அதோட 2 வத்தலும் 1/4 டீஸ்பூன் பெருங்காயத்தூளும் சேர்த்து வதக்கிக்கோங்க. இப்போ 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நம்ம அரைச்சு வச்சிருந்தோம்ல அந்த பவுடரும் தேவையான அளவு உப்பும் சேர்த்து வதக்கிக்கோங்க. சாதத்தை இப்போ இதுல சேர்த்துக்கிறேன். இதை நல்லா கிளறி விட்டுட்டு அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம். கருவேப்பிலை சாதத்துக்கு உருளைக்கிழங்கு வறுவலும் சேனக்கிழங்கு வறுவலும் அட்டகாசமான காம்பினேஷனா இருக்கும். அதோட லிங்கை டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். மறக்காம நீங்களும் அதை செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்க. நம்ம கருவேப்பிலை சாதம் நல்ல வாசமா சூப்பரா ரெடி ஆயிடுச்சு. நாம செஞ்ச கருவேப்பிலை சாதம் சூப்பரா ரெடி ஆயிடுச்சுல ஃப்ரெண்ட்ஸ். இப்போ கருவேப்பிலையில இருக்கிற நன்மைகள் என்னென்னு தெரிஞ்சுக்கலாமா? ரத்த சோகை இருக்கிறவங்க கருவேப்பிலையை உணவுல சேர்த்துட்டு வந்தா ரத்த சோகை நீங்கி சிவப்பு ரத்த அணுக்கள் அதிகரிக்கும். கருவேப்பிலையை டெய்லியும் சர்க்கரை நோய் இருக்கிறவங்க சேர்த்துக்கிட்டாங்கன்னா சர்க்கரை நோயை கட்டுப்படுத்திடலாம். முடி நல்லா வளர்றதுக்கு தேவையான இரும்பு சத்துக்கள் கருவேப்பிலையில நிறையவே இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். ஸ்ட்ரெஸ் அதிகமாக இருந்தால் வயிறு சம்மந்தமான நோய்கள் வரும். அதுக்கு கருவேப்பிலையை பொடி செஞ்சு வச்சுட்டு டெய்லியும் கொஞ்சம் சுடு சாதத்தில் பிசைஞ்சு சாப்பிட்டிங்கன்னா அந்த பிரச்சனை நீங்கிடும் ஃப்ரெண்ட்ஸ். கருவேப்பிலையில் வேதிப்பொருட்கள் இருக்கிறதுனால நம்ம சாப்பிட்ற உணவோடு சேர்த்து தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால்
தோல் மற்றும் வயிறு சம்பந்தமான புற்றுநோய்கள் ஏற்படுறதை தடுக்க உதவும். தொடர்ச்சியாக ஒரே இடத்துல உட்காந்து ஒர்க் பண்ணுறதுனாலையும் ரொம்ப காரமான உணவு சாப்பிட்றதுனாலையும் மலச்சிக்கல் ப்ராப்ளம் வரும். அது சரி பண்ணுறதுக்காக கருவேப்பிலையை உணவில் சேர்த்துட்டு வந்தால் இந்த நோயிலேருந்து விடுபட்டுடலாம். அப்புறம் இதயம் சம்பந்தமான நோய்கள் எதுவும் வராமல் இருக்கிறதுக்கு கருவேப்பிலை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். இவ்வளோ நன்மைகள் இருக்கிற கருவேப்பிலையை வச்சு நாம் செஞ்ச இந்த கருவேப்பிலை சாதத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்களோட ஃபீட்பேக்கை எங்களோட ஷேர் பண்ணுங்கள்.